இலங்கையின் நுவரெலியாவில் உள்ள இந்த அழகான கோயில்தான் இராமாயணத்தில் சீதா தேவியை இராவணன் சிறை வைத்த அசோக வனம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே உள்ள மிகப்பெரிய மர்மம் என்னவென்றால், இந்த கோயிலை சுற்றியுள்ள மண் சாயில் மட்டும் கருப்பு நிறத்தில் எரிந்து போன சாம்பல் போல இருக்கிறது. ஆனால் இங்கிருந்து சிறிது தூரம் தள்ளி பார்த்தால் அங்கே மண் இயல்பான சிவப்பு நிறத்தில் இருக்கிறது. அனுமன் இலங்கையை எரித்தபோது இந்த இடம் மட்டும் தீயில் கருகியதற்கான சாட்சி இது என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். இந்த ஆற்றங்கரையோரம் உள்ள பாறைகளில் அனுமன் தன் விஸ்வரூப வடிவத்தில் நின்றபோது பதிந்த ஆழமான ராட்சத காலடி தடங்களை இன்றும் நாம் பார்க்க முடியும். சில காலடி தடங்கள் பெரிதாகவும் சில சிறியதாகவும் இருப்பதை வைத்து அனுமன் சீதையை தேடும்போது தன் உருவத்தை மாற்றிக்கொண்டே இருந்தார் என்று கூறுகிறார்கள். சீதாதேவி தனது சோகத்தை தணிக்க கண்ணீர் விட்டு அழுத இடமும் தினமும் நீராடிய இடமும் இந்த ஓடைதான். 100 ஆண்டுகளுக்கு முன்பு இதே ஆற்றிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட ராமர், சீதை, லட்சுமணனின் சிலைகள்